கடவுளை நேரே கண்டையா? கண்டதுனால தான்டா சொல்கிறேன், வந்து பாரு உனக்கு சொல்கிறேன். சும்மா வந்து சாமி இல்லைன்னா சொல்லக்கூடாது. அவனின்றி ஓரணும் அசையாது, தெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நட்டகல் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்ச்சரை வந்து நாம் செய்கிறது அருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமாக நம்மளை பார்க்குறாங்க. எல்லாம் வந்து ஜாதகக்காரர் எல்லாரும் என்ன பண்ணிடலாம், அது இதுன்னு சொன்னோம். நீங்கள் அங்கே போய் விழுந்தா உங்கள் பாவம் தீராது, நீங்கள் செய்த பாவம் உங்களை தான் தொடரும். ஒவ்வொரு மலையிலையும் சாது சன்னியாசிகளை மிரட்டல் பண்ணுறாங்க, வெளியில் போன்னு சொல்கிறாங்க, பாறையை உடைக்கிறாங்க, மரங்களை விற்கிறாங்க. இயற்கை அழிக்க அழிக்க ஆபத்து வராமல் எப்படி இருக்கும்? இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரைன்னு துணிமணியே இல்லாமல் இருக்காங்க. பட்டுனாலே பார்க்காத பிள்ளைகள் இருக்குது. அந்த பெம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பட்டை வாங்கி கொடுங்க. இயற்கையை அழிக்க அழிக்க ஆபத்து இருக்குது. என்னை வந்து இயற்கையை நேசிக்கணும், இயற்கையாக இருங்க, இயற்கையாக குழந்தை பிறக்கணும், இயற்கையாக மரணமாகணும். இந்துவாக இருந்து இந்துவாக சாகணும். ஜாதி வெறியை தூண்டாதீங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தரணும். ஏன் கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, செத்த வீட்டில் தான் கருப்பு போடுவாங்க, கோர்ட்டில் கருப்பு போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கருப்பு போடுவாங்க. குழந்தை ஊனா உருவாய் கருவாய் உருவானவனே சொன்ன மாதிரி இத்தனைக்காண்டு குழந்தை, அந்த குழந்தை இத்தனைக்காண்டு அணுக்குள்ள பிறந்து உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும். எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் கோடி ரூபா வச்சிருக்கான், செத்து போனவரும் மொட்டை குண்டியோட தான் உன்னை அனுப்ப போறாங்க. மோடி இல்லாம வேற ஆட்சி வந்திருந்தால் கோவிலெல்லாம் தரமட்டமாகி பிளாட்பாரம் ஆக்கி வீடு பிளாட் போட்டு வித்துருவாங்க, சாமியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நாதர் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனது நல்ல பெயர் வைத்தது யாரு பாம்பே. ஒரு தடவை பிறப்பு, ஒரு தடவை இறப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குருமார்களே. நான் திருவண்ணாமலைக்கு வந்ததே வந்து சாதாரணமாக வருவேன் போவேன், எங்கே போகிறேன் வரேன்னு எனக்கே தெரியாது. உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன். எனக்கு வந்து பெத்த பிள்ளையை காட்டிலும் பெக்காத பிள்ளைய நிறையா பிள்ளைய இருக்காங்க. அந்த அன்பு பிள்ளைய வந்து வருங்காலத்தில் நல்லா வரணும். காரணம் என்னென்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளருன்ற மாதிரி நான் மரங்களை வைக்கிறது, இயற்கையை நேசிக்கிறத. இயற்கை தான் தெய்வம். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, அன்ன ஆகாரம் கிடையாது, டீ குடிக்கிற அதுவும் அந்த நல்ல டீயாக குடித்தாதான். அந்த டீயில் வேறு மாதிரி இருக்கும். கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் இறைவன் தான் காட்சியளிக்கிறாரு. உங்களை பார்த்தோன்னே என் கண்ணீர் தண்ணி வருது. என்னையா அழுகிறேன்னு கேட்குறாங்க. அழுக கிடையாது ஐயா, ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம், ஆபத்தான கண்ணீர்னு சொல்லலாம். சங்கு ஊதுனா நல்லதுக்கு ஊதுவாங்க, சாவுக்கும் ஊதுவாங்க. உள்ளே கொந்தளிக்குது, என் கண்ணுக்கு தெரியுதெல்லாம். நீங்கள் வந்த உடனே இறைவன் காட்சி அளிக்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஆனால் வந்து நேற்று வந்து பிறப்பிட்டு வந்தேன், உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். ரெண்டாவது பாபா கோயிலுக்கு வந்தேன். பாபா கோயிலில் வந்து இருந்து இப்போ வந்து இங்கே வந்து கிரிவலை சுற்றி வந்தேன். இன்றைக்கி காலையில் பாருங்கள், 108 தர அங்க பிரதர்சனம் சொல்லி ஒரு 100 அடி 200 அடி 300 அடின்னு சொல்லுவாங்க. 16 கிலோமீட்டருக்கு அங்க பிரதர்சனம் 108 நாளைக்குன்னு சொல்லி ஒருவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு கேளுங்க, அவர் என்ன நினச்சிருக்காரோ தெரியல. நிறையா பேர் வந்து மோடி ஜெயிச்சிருவார், மோடி ஜெயிக்க வைக்கணும், ஆட்சி அப்படி கொண்டு வரணும், அவர் ஜெயிக்கணும், இவர் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாரும் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு மாநாடுன்னு சொல்கிறாங்க, சித்தர் மாநாடுன்னு சொல்கிறாங்க, இன்னும் அரசியல் மாநாடுன்னு சொல்கிறாங்க, விதைக்கிறாங்க. இறைவன் விதைச்சாதான் முடியும், நம்மளால் எதுவுமே முடியாது. அவனின்றி ஓரணும் அசையாது, தெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து 2-3 பேர் கேட்டாங்க தெய்வம் இருக்கா இல்லையான்னு. ஒரு அதே மாதிரி நான் வர்றேன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு, அங்கிட்டு சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு கராத்தே சென்டரில் குருகுல ஸ்கூலில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க. அங்கே அந்த பையங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கலைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்தேன். இன்னொரு கோயிலில் போனால் ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது. கோவிலை கட்டிடுறாங்க, வியாபாரமாக போயிடுது, பக்தியே கிடையாது. இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. கோயிலோட சொத்துக்களை அபகரித்தது மட்டும் இல்லாமல் நல்லது செய்ய காணோம். வேறு மாதிரி நடக்கிறதுனால மன கஷ்டமாக இருக்குது. நாம் எங்கே போகிறோம்னே தெரியாது, எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வர்றோம். நேற்று வந்து அரூர் வந்து தாசில்தாரை பார்த்துட்டு அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொன்னேன். இந்த ரேஷன் கார்டுக்கு ரேஷன் அரிசி வாங்க முடியல, அதுக்கு 1000 ரூபா கொடுக்கல, கேட்டால் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மடம்னு ஒன்று இருக்குது, சடஜாமியார் ஆசிரம் மடம்னு. அங்கே மடத்தில் மடாதிபதி ஐயா நான். ஜாதிக்கு ஒரு கோயில் வச்ச மாதிரி ஜாதி அடிப்பேன், நீ எந்த ஊர் ஏது ஊருன்னு சொல்லி வனத்துறையில் தகராறு பண்ணி, வனத்துறை தான் எனக்கு பாராட்டு கொடுத்தது. வனத்துறை அதிகாரி இல்லாததெல்லாம் சொல்லி அவனுக்கு கூட இருக்கிறாலாம் தப்பு பண்ணி என்னென்ன கூடாதோ சொல்லி அதில் அந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொன்னான். ஒவ்வொரு மலையிலையும் சாது சன்னியாசிகளை மிரட்டல் பண்ணுறாங்க, வெளியில் போன்னு சொல்கிறாங்க, பாறையை உடைக்கிறாங்க, மரங்களை விற்கிறாங்க. இயற்கை அழிக்க அழிக்க ஆபத்து வராமல் எப்படி இருக்கும்?
என்னை யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தன் சொன்ன கொலை மிரட்டலுக்குன்னு சொல்லி ஒருத்தன் பையன் கேட்டான். யாரா சொன்னது? அவன் சொன்ன உன்னை சொல்லுன்னு சொன்னான். என்னை கொலை பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான்? யாரை போய் கொலை பண்ணணுமோ அவனை பண்ணணும். நான் இயற்கையை தான் சொல்கிறேன், எல்லாரும் நல்லா இருந்தான்னு சொல்கிறேன், நாசமாக போனால் சொல்கிறேன். ஆனால் வருங்காலத்தை காப்பாற்றி ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நாளை என்பது பொய். பசித்திரு, புசித்திரு, விழித்திரு, தனித்திரு. நீங்கள் நல்ல பையங்க வீணாக போயிடக்கூடாதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் பாரு, இதே வந்து ஒரு மீடியாவில் போடணும்னா 5000 10,000 கொடுக்கணும், 1 லட்சம் கொடுக்கணும், 2 லட்சம் கொடுக்கணும். அவங்கள கேட்கணும், இவங்களை கேட்கணும், அவங்க விளம்பரம் போடுவாங்க. நீங்கள் எந்த காசு வாங்கலை, நானும் உங்கள்கிட்ட வாங்கலை, நீங்களும் வாங்கலை. ஆனால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, உங்களை வச்சு நிறையா விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்லி உன்னோட இதை காப்பி பண்ணி என்ன அனுமதி இல்லாமல் எடுத்து தப்பாலாம் போடுறாங்க. அப்படியெல்லாம் போட்டு சட்டப்படி குற்றம். என்ன அனுமதி இல்லாமல் என்னை ஆசீர்வாதம் பண்ணாமல் நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது. உண்மையை போடுங்க, உண்மையை பேசுங்க, உண்மையை செய்யுங்க. என்கிட்ட கற்ற வித்தையை கற்றுக்கங்க. அதை வச்சு நம்ம உயிர் போனவரை கற்றுக்க முடியுமா? எவ்வளோ வேதனையில் காலில் செருப்பு கிடையாது, குப்பைத்தட்டிலையும் குப்பைத்தட்டிலையும் சாக்கடையிலையும் போய் மரங்களை எடுத்துகிட்டு வந்து நாம் நல்லது செய்யணும், மரங்களை வளர்க்கணும். பறவைகளெல்லாம் அழிச்சிட்டாங்க, மயில்களை கொள்றாங்க, மான்களை கொள்றீங்க, எல்லாத்தையும் கொண்டு மனுஷனையும் கொண்டு இந்த நிலைமை உருவாக்கிட்டனால எனக்கு மனவேதனையில் சொல்ல முடியல. வெளிநாட்டவர் வர்றாங்க, காசை கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. அவங்க உள்ளே போய் சாமியை பார்க்க முடியல. நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்ச்சரை வந்து நாம் செய்கிறது அருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமாக நம்மளை பார்க்குறாங்க. கண்ணுக்கு பார்த்ததெல்லாம். நேற்று ரமணாசிரமத்துக்குள்ளே போனேன், கூட்டம் வெளிநாட்டவரை வந்தாங்க, சும்மாவே கூட்டம் இருக்கும். உள்ளே போய் பார்த்தேன். அப்போ போகும்போது அங்கே எப்பயுமே அந்த டீ கடையில் அவர் முருகன் எனக்கு நண்பர், நீண்ட கால நண்பர். அவருடைய நண்பர்கள்லாம் எனக்கு வேண்டியவங்க. போவேன், உட்காருவேன், டீ வாங்கி குடிப்பேன். காசு இருந்தால் குடிப்பேன், காசு இல்லைன்னா அவர் கொடுப்பாரு. நான் நிறையா பேருக்கு வாங்கி கொடுப்பேன். அந்த கடை ஒரு நல்ல நட்பு கடை, நண்பர் கடை. அப்படியே உட்காந்து மலையை பார்ப்பேன். ரமண ஆசிரமத்தில் அந்த ஒளியில் தெரியும், ஒளியை பார்ப்பேன், அப்படியே வருவேன். இப்படி வந்துக்கிட்டே இருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஆள்கள்லாம் நிறையா கூட்டம் கொண்டாங்க, போயிட்டாங்க. யாரையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை செஞ்சுட்டு உள்ளே போகிறேன். ஒரு மணல் அவங்க கொண்டு வந்துருக்காங்க, மணல்னு சொல்லக்கூடாது, கிரசர் தூள். அந்த தூளில் சிவபெருமானு சக்தியும் ருத்ரதாண்ட ஆடி 2 பேர் ஆடினதை காட்டினேன். அப்போ பக்குன்னு முழிச்சாப்புல. உண்மையிலேயே அதை வீடியோ இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட நம்ம நண்பர் தான், அவர் சித்தா டாக்டர் தான், எல்லாம் செய்கிறாரு. உடனே எடியான்னு சொன்னேன். 2-3 இதை எடுத்து காட்டினேன். நீங்கள் எப்பயும் பக்கத்தில் இருக்க முடியாது, நான் கேமரா போட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த இது இல்லை. கண்ணு எனக்கு விருப்பம் இல்லை. கண்ணுக்கு தட்டடத்தெல்லாம் இறைவன் காட்சி அளிக்கிறார். கடவுளை நேரே கண்டையா? கண்டனால தான்டா சொல்கிறேன், வந்து பாரு உனக்கு சொல்கிறேன். சும்மா வந்து சாமி இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. அவர் விருப்பப்பட்டு வசதிக்கு சிலை இவ்வளோண்டு வாங்கி வச்சுக்கிறாங்க, பெருசாக வாங்கி வச்சுக்கிறேன், பெருசாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆடம்பரத்துக்கு வாங்கி செய்கிறாங்க. ஆடம்பரம் இறைவன் கேட்கவே இல்லை. சாதாரணமாக பழனி ஆண்டவர் கோமணம் கட்டியிருக்காரு, அதை நாம் ராஜா அலங்காரம் பண்ணுறோம். நமக்கு தேவையான பாயாசம் என்னென்ன வைக்கிறீங்க, பஞ்சாமரம்லாம் கொட்டுறீங்க, அளவுக்கு மீறி கொட்டுறீங்க, பாலெல்லாம் பல லிட்டர் கணக்கில் கொட்டுறீங்க. அதெல்லாம் வீணாக்கக்கூடாது. அவங்க சொல்கிறது மேலே தப்பு இல்லை. பால் எங்கேருந்து வருது? மாட்டில் இருந்து வருது. பவுட்ரு எங்கேருந்து வருது? மாட்டிலேருந்து காய்ச்சி பவுட்ரு. சோயாபீன்ஸு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரத்தத்தில் இருந்தால் பால் வருது. அந்த அபிஷேகத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க. எது பண்ணினாலும் ஒரு அளவாக பண்ணுங்கள். 1000 லிட்டரு 5000 லிட்டருன்னு போட்டு கொட்டி கீழே காசை கணாக்குறீங்க. கிலோ கணக்கில் பொருள்களை கொண்டு போய் அக்னியில் போடுறீங்க. விதைகளை ஃபுல்லாக நீங்கள் அள்ளி கொட்டுறீங்க. வஸ்திர தானம் வந்து கொடுக்கலாம். 4 பேருக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு, பட்டே பார்க்காத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு சின்ன துணியை கிழிச்சு போடலாம். ஒரு நாளைக்கு 50,000 60,000 ரூபா பட்டை எரிக்கிறீங்க. அந்த பட்டுப்பூச்சி வந்து பூச்சியை கொண்டு தான் நீங்கள் உருவாக்குறீங்க. அதை மறுபடி ஒருத்தர் வந்து நெசவாளி செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் மறுபடியும் அழித்து அக்னியில் போடுறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க, உண்மையை செய்யுங்க. என் மேலே வருத்தப்படாதீங்க. இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரைன்னு துணிமணியே இல்லாமல் இருக்காங்க. பட்டுனாலே பார்க்காத பிள்ளைகள் இருக்குது. அந்த பெம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பட்டை வாங்கி கொடுங்க. அக்னியில் எரித்த மாதிரி அந்த பிள்ளைகளை கட்டி அழகு பாருங்கள். எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, துணியே இல்லாமல். ஆனால் இதை சுற்றி வர்றது மட்டும் இல்லை, துணிகளை கொடுத்து அடுத்த நிமிஷம் வாங்கி வீணாக்கிறாங்க. நமக்கு நீங்கள் வெளியில் படுத்து பாருங்கள், எவ்வளோ குளிர் இருக்குது, எவ்வளோ பனி இருக்குது, என்ன சாப்பாட்டுனால கஷ்டம், தண்ணினால் எவ்வளோ கஷ்டம், காற்று எப்படி கெட்டு போச்சு. கோடிக்கணக்கான வண்டிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, ஒரு நாளைக்கு பல கோடி. அப்போ அந்த புகையெல்லாம் போகும்போது என்ன ஆகும்? மனுஷனுக்கு நோயை தொழில் மேலே போகாது, போகிற நோய் மறுபடியும் கீழே தான் வருது. இதை எதோ சொல்லி எதோ செய்யி
அதிகாரிகளே மரம் வச்சதா கணக்கு காட்டி ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. பல கோடி அதை இல்லாதவங்களை கூட்டு போய் இந்த பரதேசிகளை கூட்டு போய் பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க, பரதேசி சாது சன்னியாசிகளை கூட்டு போய் மலைகளில் உட்கார வச்சு அலங்கரித்து அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி பறவைகளை வளர்க்க சொல்லுங்கள், உனக்கு 3 நேரம் சாப்பாடு தரேன்னு சொல்லுங்கள். பிச்சைக்காரனாட ஆக்கி வேறு மாதிரி துணிகளை கொடுத்து அவங்க கருமாவை தீர்றதுக்கு இவங்க கருமாவை வாங்குறாங்க. யார் காலையும் உழுகாதீங்க. தானம் பண்ணணுமா புதுசு போடுங்க, பழசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பிச்சைக்காரனாட ஆக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இதை மெண்டை விற்று அரைச்சி மறுபடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குது, அந்த மாதிரி செய்ய அனுமதிக்க கொடுக்காதீங்க. ஈரோடு பக்கத்தில் போனீங்க, பவானி பக்கத்தில் ஒரே சாக்கடை நாத்தம். என்ன தெரியுமா, அந்த தறிக்கு அந்த நூல் செய்கிற இடத்துல சாயப்பற்றையில் நாத்தம் தாங்க முடியல. அந்த தண்ணி நீங்கள் வந்து தான் மக்கள் குடிக்கிறாங்க. மலைக்கு மேலே எல்லாம் வந்து இயற்கையாக வருது. 1 2 எல்லாத்தையும் கொண்டு வந்து கெமிக்கலை போட்டு கொடுக்கறதுனால இது டிஸ்டில் வாட்டர், அந்த வாட்டர், இந்த வாட்டர்னு வச்சு கொடுக்குறீங்களே ஒழியா தண்ணினால என்ன உயிர் அணுக்கள் செத்து போயிடுது. அது முதல்ல தப்பு. இயற்கை அழிக்க ஆபத்து இருக்குது. என்னை வந்து இந்த இதில் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, இந்த சாமியாருக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறான். வேலை இல்லை, கூட்டு போகிறீங்களா, வேலை கொடுங்க. நான் 150 ரூபா சம்பளம் மாதம். அப்படி இருந்தேன், வாத்தியார் வேலை பார்த்தேன், டிவிஎஸ்லேருந்து எங்கெங்கேயோ இருந்து இப்போ இருக்கேன். எங்கே வேணாலும் கூட்டு போ, எந்த பள்ளிக்கூடத்துக்கு வேணாலும் கூட்டு போ, பேசுகிறதுக்கு இல்லை. ஓவியம் வரைவேன், சிலை செய்வேன், செடி வைப்பேன், மரம் வைப்பேன். நான் கடவுள்கிட்ட கேட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி வேலை கொடுன்னு சொன்னேன். உண்மையான கூர்க்காவா 2 நாயை வளர்த்துட்டு அந்த காம்பவுண்டில் குடியிருக்கிறவங்களை ஏதோ பார்த்துக்கிட்டு செடிகளை வளர்க்கணும், நாயை வளர்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும் ஆசைப்பட்டேன். எனக்கு கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. இதனால் எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லையா, பொண்ணும் பொருள் எல்லாம் ஆசை கிடையாது. இயற்கையை நேசிக்கணும், இயற்கையாக இருங்க, இயற்கையாக குழந்தை பிறக்கணும், இயற்கையாக மரணமாகணும். இந்துவாக இருந்து இந்துவாக சாகணும். ஜாதி வெறியை தூண்டாதீங்க, அன்பே சிவம்னு இருங்க. இப்போ நான் எப்பயுமே வந்து கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வர ஆபத்து தான் இருக்குது. நீங்கள் யாரோ சொல் பேச்சு கேட்காதீங்க. எல்லாம் வந்து ஜாதகக்காரர் எல்லாரும் என்ன பண்ணிடலாம் அது இதுன்னு சொன்னோம். நீங்கள் அங்கே போய் விழுந்தா உங்கள் பாவம் தீராது. நீங்கள் செய்த பாவம் உங்களை தான் தொடரும். அதான் என்ன சொல்கிறாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் தமைக்கின்னா பிற்கல் தாமே வரும். நீ என்ன செஞ்சோ அதான் வரும். அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு தண்டனைக்கு தான் நம்ம வர்றோம். அவர் என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்களும் தண்டனை அனுப்பான், நாங்களும் தண்டனை அனுப்போம். அதாவது பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றணும்னு பாருங்கள். ஒரு குண்டு போட்டால் எப்படி இருக்கு, அது மாதிரி மக்கள்லாம் செதஞ்சு இருக்காங்க. எந்த குடும்பம் நல்லா இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் போனால் நல்லா இருப்போமா, இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருப்போம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் நம்பாதீங்க. இருக்க இடத்துல கோவிலாக நினச்சி வீடை கோவிலாக நிலைங்க, உங்களை கோவிலாக நிலைங்க. சுத்த சுகாதாரமாக இருங்க. நமக்கு நாமேன்னு பண்ணி அன்பு காட்டுங்க. யாராக இருந்தாலும் கையேந்தினால் பிச்சை கொடுத்தா தர்மம் பண்ணுங்க. பழைய துணியை நீங்கள் கொடுக்குறனால ரீஒர்க் பண்ணி அது வருது. ஆற்றுல கொண்டு கிரக பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கூடுதரை அது இது என்னென்னலாம் சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே அந்த திருநள்ளாறில் இந்த துணியை கொண்டு உள்ளே போட்டு துணி கட்டு, பூமி கட்டு, அதை ஒருத்தன் கொண்டு போய் திருப்பி ரீஒர்க் பண்ணி வெளியில் வருது. அந்த இலையெல்லாம் வரக்கூடாது. ஏதோ செய்யணும்னா ஒரு சின்ன ஒரு பரிகாரங்களை பண்ணுங்கள். அதனால விடுதலை ஆகுன்னு சொல்கிறலாம் பொய். நீங்கள் செஞ்ச பாவ புண்ணம் கர்மா உங்களை தான் தொடரும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நீங்கள் யாரையும் கோபமாக குரோதமாக பேசாதீங்க, அன்பு காட்டுங்க. முடிஞ்சால் குழந்தைகளை படிக்க வைங்க. இல்லாத குழந்தைகள் கல்யாணம் பண்ணி பாருங்கள். குடும்பத்தை பிரிக்காதீங்க, அன்பாக இருங்க. ஜாதி மதம்னு வெறிய தூண்டாதீங்க. ஏன் கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, செத்த வீட்டில் தான் கருப்பு போடுவாங்க, கோர்ட்டில் கருப்பு போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கருப்பு போடுவாங்க. சாவு வீட்டில் இருக்கிற இடத்துல நீ கருப்பு போட்டேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீ கருப்பாக தான் இருப்ப. என்னடா தலைமுடி கருப்புனா இறைவன் கொடுக்குறாரு, கண் திஷ்டி. கண் திஷ்டிக்காக அந்த கருப்பை வந்து வைப்பாங்க. பூதம் பொம்மை வருவாங்க. நம்ம தாய் தாப்பனே கண்ணு வச்சுருவாங்க. இவ்வளோண்டு குழந்தை கருவாய் உருவானவனே சொன்ன மாதிரி இத்தனைக்காண்டு குழந்தை. அந்த குழந்தை இத்தனைக்காண்டு அணுக்குள்ளே பிறந்து அழகான குழந்தையாக பிறக்குது, அழகாக பிறக்குது. நேரங்காலம் நல்ல நேரத்தில் நீங்கள் இதானீங்கன்னா நல்ல குழந்தையாக பிறக்குது. கொஞ்சம் தவறான நேரத்தில் பிறந்தால் தவறான குழந்தை பிறக்குது. அது யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தப்பு. நல்ல நேரத்தில் உருவாகி நல்லதே பேசுனீங்கன்னா நல்ல குழந்தையாக பிறந்து உங்களுக்கு உதவியாக நாட்டுக்காக உதவி செய்வாங்க. பிறக்கும் குழந்தைகள் ஆன்மீக குழந்தையால் பிறந்தனால தான் இந்த அளவுக்கு இந்த பூமி காத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா எப்போயோ அழிஞ்சிரும். பாருங்கள், அந்த காரைக்கால் அம்மையார் சிவனை வணங்கினாங்க. வீட்டில்
ஒரே ஒரு வார்த்தை சொன்னனால தன்னை உருக்கி அவங்களே இதாகி ஆயிடுறாங்க. அதே போல் கால் ஃபுல்லாக வைக்கிற இடம்லாம் சிவன் தெரிகிறான்னு தலையில நடந்தாங்க. அகத்தியர் எங்கே பிறந்த உனக்கு அப்போ ஆத்தா யாரான்னு சொன்னார். என்னடா அது மலையே சரியுது, அப்போ போய் நீ போய் தெற்க போ, அப்போ சரியாயிருன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கல்யாண காட்சி பார்க்கவும் நான் மட்டும் பார்க்கலையான்னு நினைக்கிறாங்க. நீ எங்கே போறியோ அங்கே காட்சி அளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையான பக்தனுக்கு எல்லா இடத்துலையும் காட்சி அளிப்பார். அதனால் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும். பள்ளிக்கூடத்துலையும் கேட்குறீங்க, போகிற இடத்துல கேட்குறீங்க, ரோட்டு இடத்துல கேட்குறீங்க, ஆஸ்பத்திரியில் கேட்குறீங்க என்ன ஜாதி என்ன ஏதுன்னு. தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் நீ என்ன யாருன்னு, பெற்றவங்களுக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும். நீங்களா ஜாதியை வச்சு ஜாதி கொடுமையை உருவாக்கி அரசியலை பேத்தி நாட்டை குட்டிச்சோராகிறீங்க. கேட்டால் நாடு சரியில்லை, அரசியல் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. உன்னைத்தானே நீனே சரி பண்ணினா எல்லாம் சரியாக வந்துடும். உலக மக்கள் எல்லாரும் அன்பாக இருங்க, படிங்க, படிக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, படிப்பு வர்ற பிள்ளைகளை படிக்க வைங்க, படிப்புக்கு போக விடாத ஓரளவுக்கு படித்து வச்சு என்ன வேலையில் திறமை இருக்கோ அந்த வேலையில் சேர்த்து அழகு பாருங்க. வெளிநாட்டவர்கள் மரங்களை அழகு பார்க்குறாங்க, நம்ம நாட்டில் போட்டு தட்டிட்டு அழகு பார்க்குறாங்க. கலெக்டர் ஐயா வந்தார், பார்த்தாரு, அந்த இடத்த என்ன பண்ணார், மரங்களெல்லாம் வெட்ட வேணான்னு சொல்லி அது ஒரு கான்ட்ராக்ட் விட்டு சிற்ப தொழிற்சாலை செஞ்சாங்க. அதெல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய மரம் புத்தகத்தை செஞ்சு வச்சுருக்காரு. அதை தோண்டிட்டு புதுசாக வைக்கலாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அந்த நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி வச்ச புளிய மரம் கிடையாது. இந்த புளிய மரத்தில் நிறைய கதை இருக்குது. வருஷம் முள்ளாக காய்க்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கும், வருஷம் முள்ளாக. இந்த குடும்ப கதை, இது மரத்தோட கதை. வீட்டுகளில் வைக்கக்கூடாது, கோவில் குளத்துகளில் இருந்தால் சண்டை சச்சரவு வரும். ரோட்டுகளில் ஏன் வைக்கிறாங்கன்னா வண்டி வாகனம் மோதும் போது இதாகும், பறவைகள் தங்கும் இருக்கும்னுக்காக வச்சாங்க. 10 நாள் இங்கே தங்கினேன்னா உன் கறி உடம்பெல்லாம் குறைஞ்சி போயிடும், உனக்கு ஆபத்து. நெகட்டிவான மரம் அது. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இச்சி மரம், இதெல்லாம் பறவைகள் சாப்பிட்டு இதாகும். இதை பறவைகள் சாப்பிட முடியாது, அதுக்கெல்லாம் பறவை சாப்பிடும். நீங்கள் வர்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா சீந்தல் கொடின்னு பேர் இந்த கொடி. அந்த பாருங்கள், இதெல்லாம் சீந்தல் கொடி, மருத்துவ குணம் கொண்ட உள்ளது. அதை தான் அந்த இது யாகத்துக்கு போடுறது. மருத்துவ குணம் என்ன காய்ச்சிரும். எனக்கு நீங்களுக்கு மரமாக தெரியும், ஆனால் இறைவன் எனக்கு ஒவ்வொரு ரூபத்திலையும் எனக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதனால் கடவுளை நம்புங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, வதந்தியை கலப்பாதீங்க. அன்பே சிவம், அன்பாக இருந்து எல்லோரிடம் ஒற்றுமை காட்டுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க. சும்மா சாப்பாடுற மாதிரி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி செய்யாதீங்க. மலைகளை பாருங்கள், மக்களை பாருங்கள், அன்பு காட்டுங்க, சிரிச்சமாக இருங்க. வெட்டி கூட்டங்கள் போடாதீங்க, வெட்டி வதந்திகளை சொல்லாதீங்க, உண்மையை நம்புங்க. என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வீடியோக்களை பரப்புனீங்கன்னா சட்டப்படி அவங்க மேலே குற்றம் நடவடிக்கை எடுப்பாங்க. தப்பான வதந்திகளை சொல்லாதீங்க. நீங்களாக ஏதோ பண்ணி ஏதோ சொல்கிற மாதிரிலாம் இப்போ என்னென்னமோலாம் சொன்னாங்க. அந்த வோடோஃபோன் காணா போய் எனக்கு ஒரு 10 மாதம் ஆச்சு. மதுரையில் எடுத்துட்டாங்க, ரூபாயெல்லாம் போச்சு. அதே வோடோஃபோன் விஐன்னு வாங்கி கொடுத்த ஒரு கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. என்னை போய் சொன்னேன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும், பேங்கில் கொள்ளையடிக்கிறீங்க, பேங்கில் எடுக்கிறீங்க, ரெண்டாவது தப்பான ஒளிபெருக்கி பண்ணுறீங்க, தப்பான வாய்ஸ்களை பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன அனுமதி இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. யாராவது தவறான செய்தி பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தவறான செய்தி சொல்லாதீங்க. 1000 பிரச்சனை இருக்கணும், 1000 பிரச்சனை உள்ளே வச்சுருக்கேன். எனக்காக இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த மனசு குத்தும். இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாரும் காசு கொட்டுறான்னு சொல்லி பொய், எந்த காசும் இல்லை. என்னை போல இருந்து நல்லா இருக்கணும். இந்த எண்ணெயை மாதிரி உள்ளவங்ககிட்ட ரகசியத்தை கைப்பற்றுங்க. மிரட்டியோ கிரட்டியோ கொலை மிரட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பொய். என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இறைவன் என் கூட இருக்காரு. யார் பேச்சையும் நம்பாதீங்க. திடீர்னு ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி இப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. என்னை பேசி என்ன பண்ண முடியும்? என்னை கொண்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. பாவத்தை செய்வீங்க, பாவம் தான் வரும் உங்களை. அதனால் என் பாவம் உங்களை சும்மா விடாது. நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. மலைகளில் இருந்தோம், மலைகளை நேசிக்கும், அவங்களுக்கு அனுசரிச்சிருந்து வேறு வேலை பண்ணுனா வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா வெளியேற்றிடுவாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? சொன்னால் எல்லோரும் கைதி ஆவாங்க, எல்லா அதிகாரியும் மாட்டிக்கிடுவாங்க. அதெல்லாம் வேணாம். சித்தர் ரகசியம். எல்லோரும் நல்லா இருங்க. அன்பே சிவம். இருக்கும் மலையை பாதுகாத்துங்க. அழிஞ்சது போனது போயிட்டு போகுது. இனிமேல் பிறக்கும் காலம் நல்ல காலமாக இருந்து நல்ல குழந்தைகளை பெற்று நல்லா இருக்கணும். கோவில் நகரம்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் அழிச்சா எங்கே இருக்கும் கோயில் நகரம்? மரங்களை அசோக சக்கரவர்த்தி காலத்திலேருந்து மரங்களை வச்சாங்க, மனித நேயம் காத்தாங்க. இப்போ மரங்களை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மரங்களை அழிச்சிட்டாங்க. பட்டு போன மரத்துக்கு அந்த பாருங்கள், அந்த மரம் பாபாவிட்ட இருக்கிற மரம், ஒரு மரம் பட்டு போச்சு.
ஆசிட்டை ஊற்றி கொண்டாங்களோ இல்லை அவங்க கொண்டாலும் அவன் வம்சம் அழிஞ்சு போயிடும். அந்த மரத்துக்கு மறுமரம் வைக்கணும். பட்டு போன மரங்களை தலையிற மாதிரி அங்கங்கே மரங்களை நடணும். ஒவ்வொருத்தரும் சித்தர்கள் சாதுக்கள் சன்னியாசிக்கு போகிறவங்க மரங்களை பாதுகாக்கணும். அங்கங்கே உட்காரணும். குருவி கொக்கு மாதிரி உட்கார்றதுக்காக தான் அந்த உட்கார்ற மேடை போட்டு கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டுவிட்டு வேறு எங்கெங்கேயோ கிடக்கிற ஆளெல்லாம் கூட்டு வந்து படுக்க போட்டு கடையில் வாடகை கூட்டு குப்பைத்தட்டியாக ஆக்கி இந்த பாருங்க இப்படியெல்லாம் ஆக்கினா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆக்கினா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் துப்புரவு துணியார் நம்மளை மாதிரி தானே மனுஷன் நினைக்கல. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இது மாதிரி மலைகள் சுற்றிலும் பாருங்கள் குப்பை தட்டியை கொண்டு வந்து கொட்டி நாசம் பண்ணுறாங்க. அந்நிலை மாறணும். எப்பயும் போல் வாங்க, எப்பயும் போல் வாங்க. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் கோடி ரூபா வச்சுருக்கான். செத்து போனவரும் மொட்டை குண்டியோடு தான் உன்னை அனுப்ப போகிறாங்க. எதுவுமே கிடையாது. மரங்களை வைங்க. அண்ணாமலையாருக்கு இது சொல்கிறேன். இதே அண்ணாமலைக்கு மேலே இங்கே பாருங்கள் நீர் வீழ்ச்சி, நீர் வருது. எங்கேருந்து ஊற்று வருது பாருங்கள். மேலே பாருங்கள். மலைகளில் ஒரு காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், விதை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் தெரியாது. 2 ஹெலிகாப்டர் வாங்க. அந்த ஹெலிகாப்டரில் காலையிலையும் சாயங்காலம் 2 ஹெலிகாப்டர், ஒரே ஹெலிகாப்டர் போனால் ஆகாது. 2 ஹெலிகாப்டர் வாங்கி வனத்துறையிலையோ மினிஸ்டர்களோ வாங்கி கொடுத்து மேலே மலை மேலே யாரும் போகக்கூடாது. ஃபாரஸ்ட் அதிகாரி கூட போகக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணி இவங்க போகிறனால வழியை போட்டு இவங்க செய்யக்கூடிய சில தவறுனால அவங்க எல்லாம் வழிகாட்டிடுறாங்க. மேலே ரவுண்டிங் பண்ணணும். மான்கள்லாம் மேலே இருக்கணும். பழைய மாதிரி பறவைகள் நிறையா இருக்கணும். அதாவது பறவைகள் உபிடம் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். மயில்கள் இருக்கணும். சுற்றிலும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஏதேனும் மயிலோ குயிலோ குருவியோ பிடிச்சோ கிளியோ பிடிச்சோ மான்களை கொண்டாந்து இருந்தால் உடனே அவங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் மாதிரி போட்டணும். உடனே தூக்கு தண்டனை. எப்படி வெளிநாட்டில் போட்டாங்களோ அது மாதிரி போடணும். நீங்கள் வான் பண்ணி எல்லாம் செஞ்சீங்கன்னா சரி வராது. மரங்களை வெட்டக்கூடாது. பட்டு போன மரம் கூட நீங்கள் வெட்டக்கூடாது. அந்த பட்டு போன மரம் இத்துச்சுனா தான் அதுலேருந்து ஒரு தாவரம் முளைக்குது, ஒட்டுண்ணி மாதிரி வரைக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கு கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மரம் வேணாம் அந்த மரம் அதெல்லாம் மலைகளுக்கு நீங்கள் வச்சேன்னு சொல்கிறீங்க. வச்சதுக்கு முன்னாடி யார் உருவாக்குனா? இறைவன் உருவாக்குனாரு. நீங்கள் உங்கள் தேவைக்கு பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மலை ஓ மலை, இந்த மலை ஏன் மலைன்னு சொல்கிறான். அதுக்கு அங்கே தேனி மலையில் போய் மரம் நட்டோம். அந்த மலையில் பையங்கள்லாம் அந்த காலேஜ் பசங்களை கூட்டு கொண்டு நட்டுட்டு வந்தோம். மரம் ராதாகிருஷ்ணன் இருந்தார். இவங்களெல்லாம் கூட்டு கொண்டு நடும்போது தான் இந்த மரம் நட்டது. இது வந்து சுற்றியில் வச்ச மரம். இப்போ அந்த கீழே இருக்க மரமெல்லாம் அவ்வளோ நாங்கள் கலெக்டர் எல்லாம் சேர்ந்து கல்வித்துறையை அவர் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நட்டோம் ஐயா. இந்த சுற்றியில் நட்டது நாங்கள் வச்சது. புரியுது அவங்களுக்கு? ஜெயக்குமார் ஐயா என் இனிய நண்பர். அவர் பெரிய அதிகாரி ஆகிட்டார். சென்னையில் இருக்கார். சிஓ டிஓவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்தால் நாங்கள் வச்சது. சில பேர் வைக்க விடாமல் பிடுங்கினாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் கூடையே வேண்டாம், பிளாஸ்டிக் பொருளே வேண்டாம் அப்படின்ற போது எதுக்கு நிழல் குடல் போடுற? அதுக்கு ஒன்றால் முடிஞ்சால் உள்ள ஒரு கட்டடத்தை வாங்கி கொடு சாது சன்னியாசிக்கு. மலைகளுக்குள்ளே உள்ள ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு கொடுத்து சாது சன்னியாசி உண்மையான ஆளுக்கு ஒரு வில்லை மாதிரி போட்டு கவர்மெண்ட் வில்லை டெய்லி அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி செய். மலையை ஃபுல்லாக பாரு, சுத்தம் பண்ணிக்கன்னு சொல்லு. இந்த பாவப்பட்ட மனிதர்களை காசை போட்டு டெண்டர் விடுறேன்னு சொல்லி குப்பை தட்டியாக ஆக்கி 4 ஃபுல்லாக குப்பைகளில் மேலே இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ காசு கொடுத்தாலும் நிம்மதி இருக்குமா? அப்புறம் ஜாராயம் குடித்தாங்க, அவங்க செத்தாங்க, இவங்க செத்தாலாம் சொல்லக்கூடாது. நீங்களே வழி வைக்கக்கூடாது. 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருக்கு டோக்கன் போட்டு கொடுத்தா மாதிரி சாது சன்னியாசி உண்மையான சாது சன்னியாசி தங்கும் இடம் கொடுங்க, தண்ணி வசதி கொடுங்க, மரங்களை வளங்க. அதிகமாக மரங்களை வெட்டாதீங்க. அதிகமாக மரம் வைங்க. ஒரு அடிக்கு ஒரு மரம் வைங்க. பறவைகள் உபீனமாக இருங்க. அண்ணாமலைக்கு அறவுறான்ற மாதிரி திரு அண்ணாமலைக்கு மீண்டும் அவர் முதலமைச்சராக வரணும் மட்டும் இல்லை, நாட்டை ஆளக்கூடிய மோடியும் வரணும். மோடி இருந்ததுனால தான் இந்த கோவிலை கட்டுனாங்க. இல்லாட்டி இந்த கோவிலெல்லாம் இடிச்சிருப்பாங்க, தரமட்டமாக்கியிருப்பாங்க. இன்றைக்கி காரியத்தில் அதிலே சொல்கிறாங்க பட்டை போட்டவங்க வரக்கூடாது, ராமம் போட்ட வராங்க. இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. நான் தான் நீ தான் சொல்கிறாங்க. மோடியை திட்டுறாங்க. மோடி இல்லாமல் வேறு ஆட்சி வந்திருந்தால் கோவிலெல்லாம் தரமட்டமாகி பிளாட்ஃபார்ம் ஆக்கி வீடு பிளாட் போட்டு விற்றுருவாங்க. சாமியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மீண்டும் மோடி வரணும். மோடி ஆட்சி புரியணும். ராமரோட இடம் கிடைச்சதா சொல்கிறாரு. அதுலேயும் அவங்க வந்து சட்டத்திட்டம் இல்லைன்னா முடியுமா? அதனால் எந்தெந்த கோவில் யார் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றணும். இவங்களுக்கு தான் அவங்க தவிர இல்லை, அக்கோயிலை அவங்களுக்கே கொடுத்துட்றணும். அன்னைக்கு எப்படி மன்னர் எழுதி வச்சாரோ அதுதான் நீங்கள் உள்டாவாக மாற்றிக்கிட்டீங்க. மன்னர் ஆட்சி வரணும், நல்ல மன்னர் ஆட்சியாக வரணும். வேறு ஆள்கள் வந்தால் நாட்டுக்கு அழிவு உண்டு, எவனாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் கோவில் மாநகரம் சொல்லிட்டு இப்போ பாருங்கள், மாநகராட்சி இது நகரசபை மாநகராட்சின்னு சந்தோஷமான செய்தி நேற்று சொன்னாப்புல. வாழ்க வளமுடன், வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா.
மரங்களை வளர்ப்போம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பறவை இனங்களை உற்பத்தி பண்ணுங்கள், மனித நேயம் காக்கணும். குடி தண்ணீரை வந்து வீணாக்காதீங்க, கழிவு பண்ணாதீங்க. அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி ஆரோ வாட்டர்னு வருது, அந்த வாட்டரை குடிச்சு பாருங்கள். டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறது நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே செய்யுது, அதை பயன்படுத்திங்க. ஒரு சொட்டு தண்ணியை கூட வீணாக்காதீங்க. தேவைக்கான தண்ணியை வச்சு மக்களை காப்பாற்றுங்க, மனித நேயம் காக்கணும். அண்ணாமலைக்கு அரோகரா. நன்றி ஐயா.